வியட்நாம் போர். வியட்நாம் ஆரம்பத்தில் ஒரே நாட்டாக இருந்தது, மேலும் நீண்ட காலமாக வெளிநாட்டு ஆட்சியின் கீழ் வாழ்ந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து அது பிரான்சின் காலனியாக மாறி முக்கியமான அரசியல் மற்றும் பொருளாதார முடிவுகளை தானாக எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக பல வியட்நாம் மக்கள் தங்கள் நாட்டை தாங்களே ஆள வேண்டும் என்ற கனவை காணத் தொடங்கினர். இந்த சுதந்திர விருப்பமே பின்னர் வியட்நாமில் தொடர்ச்சியாக நடந்த பல போர்களின் தொடக்கமாக அமைந்தது. இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு பிரான்சின் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட வியட்நாம் மக்கள் ஆயுத போராட்டத்தை தொடங்கினர். இந்த போர் 1946ஆம் ஆண்டில் தொடங்கி சுமார் 8 ஆண்டுகள் நீடித்தது. வியட்நாம் ஒரு சுயாதீன நாடாக தங்களை ஆள விரும்பியது, ஆனால் பிரான்ஸ் தனது காலனித்துவ கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொள்ள முயன்றது. 1954ஆம் ஆண்டில் பிரான்ஸ் தோல்வியடைந்தது, இதனால் போர் முடிவடைந்தது. பிரான்சுடன் நடந்த போர் முடிந்தபின் பல நாடுகள் வியட்நாமின் எதிர்காலத்தை பற்றி விவாதிக்க ஒன்று கூடியன. இந்த கூட்டம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்றது. மேலும் புதிய போர்களை தடுக்கும் நோக்கில் ஒரு சர்வதேச உடன்பாடு உருவாக்கப்பட்டது. அதன் விளைவாக வடக்கு அகலவட்டத்தின் 17வது கோட்டின் அடிப்படையில் வியட்நாம் வடக்கும் தெற்குமாக பிரிக்கப்பட்டது. இந்த பிரிவு தற்காலிகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணப்பட்டாலும் உண்மையில் அது நீண்ட காலம் நீடித்து புதிய மோதல்களின் தொடக்கமாக மாறியது. வடக்கு பகுதி வட வியட்நாமாக மாறி கம்யூனிஸ்ட் முறையை தேர்ந்தெடுத்தது. தெற்கு பகுதி கம்யூனிசத்தை எதிர்த்த தென் வியட்நாம் அரசால் ஆளப்பட்டது. ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்த பகுதிகள் வெவ்வேறு அரசியல் பாதைகளை பின்பற்றத் தொடங்கின போது பதற்றம் மெதுவாக அதிகரித்தது. இந்த பிரிவே வியட்நாம் போர் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அந்த காலத்தில் உலகம் குளிர்போர் என அழைக்கப்படும் பதற்றமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் நேரடியாக போரிடவில்லை, ஆனால் தங்களது அரசியல் முறைகளை உலகம் முழுவதும் பரப்புவதில் போட்டியிட்டன. ஒரு நாடு கம்யூனிஸ்டாக மாறினால் அருகிலுள்ள நாடுகளும் விரைவில் அதையே பின்பற்றும் என்று அமெரிக்கா நம்பியது. இந்த எண்ணம் டொமினோ கோட்பாடு என்று அழைக்கப்பட்டு வியட்நாம் பிரச்சினையை பார்ப்பதற்கான முக்கியமான பார்வையாக மாறியது.